ஸோ ஹச்ஆர் சென்சி லென்ஸ் ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. ஸோ இதில் வந்து கிளைண்ட் கோட் உங்கள் கம்பெனியோடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஒரு கோட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம் இல்லாட்டி ஹச்ஆரோட நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியோட ஃபுல் நேம் இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து 2 தடவை டைப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு எம்பின் செட் பண்ண சொல்லும். ஸோ ஒரு 4 டிஜிட் எம்பின் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கும் ஹச்ஆருக்கும் மட்டும் தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. எம்ப்ளாயிஸ்க்கு இந்த எம்பின் தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, அது கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் பேஜ் காமிக்கும். இங்கே வந்து எல்லா ஃபங்க்ஷன் ரெக்கார்ட்ஸும் இங்கே இருக்கும். ஸோ அதில் எம்ப்ளாயிஸில் போயிட்டு ஆட் எம்ப்ளாயின்னு கொடுத்து இங்கே எம்ப்ளாய்க்கு ஒரு ஐடி கொடுத்துட்டு எம்ப்ளாயோட ஃபுல் நேமு, டிபார்ட்மெண்ட்டு, இமெயிலு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபேஸ் ஃபோட்டோ ஒரு 3 தடவை நீங்கள் உங்கள் எம்ப்ளாயை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எம்ப்ளாய்க்கு இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா டம்மியாக ஏதாச்சும் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் கேப்சர் ஃபேஸ் 3ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3 டைம் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 3 ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஃபேஸ் டேட்டா வந்து சேவ் பண்ணிக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபேஸ் டேட்டா சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா இதே மாதிரி எல்லா எம்ப்ளாய்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்கள் இந்த கேமரா அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ் வந்து நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேஸ் டிடெக்ஷன் பண்ணி அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ பாருங்க, அது டிடெக்ட் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா ஸோ எம்ப்ளாயோட நேம் காமிக்கும். ஸோ அகைன் நீங்கள் ஹச்ஆர் வந்து அந்த 4 டிஜிட் எம்பினை கொடுத்து லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் யார் பஞ்ச் வச்சுருக்காங்க தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட்டை வந்து எடுக்கணும், மந்த்லி ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த எனேபிள் லேண்ட் சர்வர் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காப்பி யூஆர்எல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. தென் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஈவன் உங்கள் லேப்டாப்பில் கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இதில் டிஃபால்ட்டாக அட்மின் அப்படிங்கிறது தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட். அட்மின் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகும். ஸோ இந்த வியூ வந்து நீங்கள் லேப்டாப்பில் கூட பார்க்கலாம். இப்போ நான் கரண்ட்டாக ஃபோனில் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ லேப்டாப்பில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதில் டிரான்சாக்ஷனில் எப்போ இன் வச்சுருக்காங்க, எப்போ அவுட் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எம்ப்ளாயி லிஸ்ட்டில் கம்பெனி இருக்கிற எல்லா எம்ப்ளாயி லிஸ்ட்டும் காமிக்கும். இங்கேயும் நீங்கள் எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். டெய்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட்னு 2 இருக்குது. டெய்லி ரிப்போர்ட்டுங்கிறது டேட் வைஸாக நீங்கள் ரிப்போர்ட் எடுக்கிறது. டேட் வைஸாக ப்ரெசென்ட் யார், ஆப்சன்ட் யாருன்னு எடுக்கிறது. மந்த்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் மந்த்துக்கான ரிப்போர்ட் கிடைக்கும். ஸோ மந்த்லி ரிப்போர்ட்டில் வீக் ஆஃப் என்னைக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வீக் ஆஃப் காமிச்சிரும், என்னைக்கு ப்ரெசென்ட் காமிச்சிரும். ஸோ ஓவரால் நீங்கள் இதை எக்ஸல் சீட்டில் கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு மந்தோடைய ஃபுல் டேட்டாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். மல்டிபிள் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மல்டிபிள் ஷிஃப்ட் கிரியேட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயிஸ்க்கு அந்த ஷிஃப்ட்டை நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷிஃப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் கிடைக்கும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆஃப்லைன் மோடில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இன்டர்நெட் இதுக்குன்னு ஸ்பெஷலாக இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவுமே தேவைப்படாது. போத் நீங்கள் உங்கள் வைஃபையை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்லையும் நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.